உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென். இந்த 2 வசனங்கள்ல ஒரு வார்த்தை பொதுவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை அப்படின்னா, சம்பூரணமாய் கொடுக்கிறவர் அப்படின்ற வார்த்தையை இந்த 2 வசனங்கள்ல பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல். யாக்கோபு 1:5 பார்க்கும் பொழுது சம்பூர்ணம் யாவருக்கும் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய ஒரு குணாதிசயத்தை இங்க நாம் பார்க்கிறோம். அவருடைய கேரக்டர் ஆஃப் த காட், அவருடைய கடவுளின் இயேசு கிறிஸ்துவின் தேவனின் ஒரு குணாதிசயத்தை பார்க்கிறோம். என்ன குணாதிசயம்னா, அவர் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நம்ம குறைவுள்ளவர்களா இல்லை, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை உயர்த்துகிறவர், அவர் நம் வாழ்க்கையை மேம்படுத்துகிறவர், நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து நம்மை உயரத்திற்கு கொண்டு போகிறவர், சேற்றில் இருந்த நம்மை கழுவி நம்முடைய நாற்றமெல்லாம் நீக்கி அவர் நம்மை வாசமாய் மாற்றுகிறவர். அவர் எப்படிப்பட்டனா, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில என்ன காரியத்தை நீங்க கேட்டிருக்கீங்களோ தேவனிடத்துல நம்ம விண்ணப்பத்தை செலுத்தி இருப்போம் இல்லையா, எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எனக்கு இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 1 தீமோத்தேயு 6 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல். நம்ம கிட்ட கொஞ்சம் கையில காசு வந்துருச்சுன்னா போதும், ஜனங்க எப்படி இருப்பாங்க, கையில பிடிக்க முடியாதுல்ல, அவங்களுடைய திமுறா கெத்தா காலரை தூக்கிட்டு ஒரு செயின் இங்கே தெரிகிற மாதிரி ஒரு 500 ரூபா தாள் பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இங்கே 500 ரூபா தாளை வச்சுக்கிட்டு போகணுன்ட்டு. ஆனால் சீன் போடுறதுக்காக இல்லை, பெரியவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்க. சின்ன வயசில் அப்படி ஒரு ஆசை இருந்தது. அது என்னன்னா நமக்கு இருமாப்பை கொண்டு வருமா. பாத்தியா என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு அல்லேலியா காட்டும் போது இப்படி ஒரு மோதிரம் கை, இப்படி ஒரு மோதிரம் கை என்கிட்ட இல்லை இப்போதைக்கு, அது பேங்க்ல பத்திரமா இருக்குன்னு வைங்களேன். அப்படி செயின் தெரியுன்றதுக்காக முதல் பட்டனை எடுத்து விட்டு கூட 2 பட்டனை எடுத்து விட்டு செயின் தெரியணுன்றதுக்காக. செயின்லாம் பார்த்தீங்கன்னா நாயை கட்டி போடுற செயின் மாதிரி நல்ல பெருசு பெருசாக யானையை கட்டி போடுற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அலங்கரிப்பு தவறு இல்லை, அலங்கரிக்கலாம். ஆனா ஐஸ்வர்யவான்களா இருக்கிறதுல இருமாப்பான சிந்தையுள்ளவர்களா இன்னைக்கு இருக்காங்க. தங்ககிட்ட இருக்கிறத யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, காக்காவை ஏதோ ஓட்ட மாட்டாங்களாம், சாப்பிட்ட எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாங்களாம். அவங்க கிட்ட இருக்கும், ஆனா செய்யறதுக்கு மனது இருக்காது. அவங்க பணக்காரான்னு கேட்டா கிடையவே கிடையாது, அவங்க மனதளவுல ஏழைகள் தான். அவங்க கிட்ட காசு பணம் கொட்டி கிடக்கலாம், வருமானம் நிறைய இருக்கலாம், ஆனா இன்னொருத்தருக்கு உதவாத குணம் இருக்கும் பொழுது அவர்களும் ஏழைகள் தான். ஆனா ஏழைகள் கிட்ட கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும், தாங்கிட்ட என்ன இருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காசு வச்சிருக்கவங்க இன்னைக்கு நிம்மதியா தூங்க முடியாதுங்க. உண்மைதான். நிறைய பேர் கேட்டு பாருங்க, காசு இருக்கும், வீட்டுல வச்சிருப்பாங்க, எப்போ எடுத்துட்டு போவானோ அப்படின்னு சொல்லி தூங்க மாட்டாங்க. காசு இல்லாதவன் பாருங்க நிம்மதியா தூங்குவான். ரோட்டோரமா இருந்தால் ரிக்ஷா கடையில ஜம்முன்னு தூங்கிடுவான், அவன் தூக்கம் இன்பமா இருக்கும். காசு உள்ளவனுக்கு இல்லை, பயம், எப்போ பார்த்தாலும் பயத்துல இருப்பான். காசு நிம்மதியை தராது, காசு நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியை தராது. தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. நம்ம சம்பாதிச்சுட்டு காசு சேர்த்து வச்சிடலாம், வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு முடியாது. ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறது, அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதம் வந்தாதான் கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் வீடு நிறைவா இருக்கும், குடும்பம் நிறைவா இருக்கும், நீங்க ஆசீர்வாதமா வாழ்வீங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க இந்த உலகத்துல, இரவும் பகலும் ஓடி டபுள் ஷிஃப்ட் எல்லாம் பார்த்து சம்பாதிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் கூட வேண்டாம்,
எப்படியாச்சும் நான் சம்பாதிச்சு முன்னேறி பணக்காராயிடணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில நிம்மதியை தொலைத்து கொண்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்காங்க. வேலையை அவங்க வாழ்க்கையை வேலைக்காக அடமானம் வச்சு அவங்க வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா, நான் பணக்காரன் ஆகணும்னு ஓடினவங்க பணக்காரன் ஆயிட்டாங்களா? வாய்ப்பே கிடையாது. கடைசி வரைக்கும் ஓடுவாங்க, வாழ்க்கையில இழந்து போவாங்க. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா இருக்கிற கொஞ்சம் வருமானம் ஆசீர்வாதமா இருக்கும். அவன் ஓடி 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 உழைச்சி காசு சேர்த்து வச்சு பொத்தல் பையில போட்டுருப்பான், கடன் கட்டிட்டு இருப்பான், வட்டி கட்டிட்டு இருப்பான், தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள் வந்துட்டு இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது சிறுக சிறுக சேர்த்திருப்பான். அவன் குடும்பம் நிறைவா இருக்கும், அவன் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கி இருக்கும், சமாதானம் அங்க நிலைத்து இருக்கும். காசுனால சமாதானத்தை வாங்க முடியாது, சந்தோஷத்தை வாங்க முடியாது. டெம்பரவரியா தான் வாங்க முடியும். போவோம், இன்னைக்கு செலவு பண்ணோம், இதனால ஒரு டெம்பரவரி சமாதானம். ஆனா உள்ளத்துக்குள்ள அவனுக்குள்ள வலிக்கும், ஐயோ செலவாகுதே செலவாகுது. நிறைய பேர் அப்படிதான். ஒரு தாத்தா இருந்தார் ஊருல, அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, கால் நெக்ரோட்டைஸ் ஆயிடுச்சு, செத்து போச்சு, அதை வெட்டி எடுத்துடணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் அவங்க ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணல. தனியார் ஹாஸ்பிட்டலில் போனால் சொல்லிட்டாங்க, இந்த கால் எடுக்கணும், எடுக்கலைன்னா உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி. எம்பிட்டு ஆகும் செலவு அப்படின்னு கேட்டார். அது ஒரு 30,000 ஆகுங்க அந்த கால் எடுக்கிறதுக்கு அப்படின்னு, ஆப்ரேஷன் செலவுன்னு சொல்லி ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க. ஆனால் இவர் பல கோடி ரூபா சொத்து உள்ள தாத்தா, பல கோடி ரூபா சொத்து உள்ள தாத்தா 30,000 ரூபா செலவு பண்ணுறது முடியாமா, கழுத உயிர் போன போட்டுங்க, நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டாரு. கடைசியில் சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் இறந்து போயிட்டார். ஒருவேளை அந்த 30,000 ரூபா செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு உடல் உறுப்பு நீக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உயிர் பிழைச்சிருக்கலாம். கான்சியஸாக இருந்தவர் 30,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு மனசு இல்லை, தன் உயிரை விட்டுட்டார். அவரே சொல்றாரு, அதுக்கு ரெடி ஆயிட்டாரு. 30,000 செலவு பண்ண முடியாதுங்க, ஆனால் கோடி கணக்கில் இருக்கு, பேங்க்ல இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு காசு ஒரு மனிதனை நிம்மதியை தர்றது இல்லைங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ஆசீர்வாதம் மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கும். அவர் கொடுக்கிறவர் சம்பூரணமாய் கொடுப்பார். அல்லேலூயா. இங்க செல்வந்தர்களாய் இருக்க, இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் செல்வந்தர்களாய் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இருக்காங்க, பணக்காரா ஆகணும்னு சொல்லி ஓடுறவங்க இருக்காங்க. யாரும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறது இல்லை. இன்னைக்கு நிம்மதியை தொலைத்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நாம் காசு பணம் இல்லைங்க, கர்த்தரிடத்துல நிம்மதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் நாம் பெறுகிறவர்களா இருப்போம்னா, நம்மை போல பணக்காரர் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய குணாதிசயம் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஏதோ பாதி சமாதானம் பாதி குறுன்னு இருக்காது, பாதி அன்பு மீதி வம்பு அப்படிலாம் இல்லை. கர்த்தர் கொடுக்கிறவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். தேவ சமாதானத்தை கொடுப்பார். தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. எல்லாம் தேவனுடைய ஸ்பெஷலிஸ்ட். இந்த உலகம் கொடுக்கிற அந்த ப்ராடக்ட்ல மேனுஃபேக்சர் ஆஃப் காட், அவரால் தயாரிக்கப்பட்ட, அவரால் அனுப்பப்பட்ட அந்த எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸை கர்த்தர் கொடுப்பார். அந்த சந்தோஷம் நிறைவு தான் நம்மை வாழ வைக்கிறது. அந்த சந்தோஷத்தின் நிறைவு தான் நம்ம எதிர்காலத்திலையும் பயம் இல்லாம நடக்க வைக்கும். நம்ம கையில இருக்கிறது பயத்தை கொண்டு வரும். ஐயோ நாளைக்கு என்ன ஆயிடுமோ, நாளைக்கு இது பத்துமா, இன்னைக்கு இருக்கிறதுக்கே சரியா போகுது, இன்னைக்கே கை கடிக்குதே, நாளைக்கு இது பத்துமா அப்படின்னு நமக்கு பயத்தை உண்டாக்கும், சந்தேகத்தை உண்டாக்கும். ஆனா கர்த்தருடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் நமக்குள்ள இருக்கும்னா எது வந்தாலும் கர்த்தர் நடத்துவார், எது வந்தாலும் போஷிப்பார். பெட்ரோல் விலை இன்னைக்கு 100 ரூபால இருந்து 106 ரூபா மாதிரி இருக்கு, 200 ரூபானாலும் கர்த்தர் நடத்துவார். பால் விலை எவ்வளவு ஏறினாலும் சரி கர்த்தர் நடத்துவார். தங்க விலை எவ்வளவு போனாலும் சரி நமக்கு திருமணத்தை நடத்துவார். நம்முடைய பிள்ளைகள், நிறைய பேர் பயப்படுவாங்க, ஐயோ பெம்பளை பிள்ளைய வச்சிருக்க, 2 பிள்ளை 3 பிள்ளை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு அப்படின்னு சொல்லி. கர்த்தரை நம்புறீங்களா, வரதட்சணையே வேணான்னு சொல்லி வருவாங்க மாப்பிள்ளை. கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? கோளாறான மாப்பிள்ளை வருவாரா? இல்ல கர்த்தர் அனுப்புனா பெஸ்டா தான் அனுப்புவாரு, நல்ல மாப்பிள்ளையா அனுப்புவார். என்ன ஷாம்லா, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? ஆமென். ஸ்ரீஜா, கர்த்தர் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். சரிங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அதனால அவரை உறுதியா பிடிச்சுக்குங்க. அவரை பிடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சலாம். கொடுக்கிறவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டபடி ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இருப்பாங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல இன்னைக்கு வச்சிருக்க காசை வச்சு நான் வாழ்ந்துருவேங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி நாளைக்கு இன்னும் ஏறத்தான் செய்யும். இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறிக்கிட்டே போகுது. எவ்ரி இயர் 7% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்க நிலையற்ற செல்வம், திடீர்னு என்கிட்ட 1000 ரூபா நோட்டு
என்கிட்ட ஒரு 100 நோட் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன்னா 1000 ரூபாய்க்கு மதிப்பு இருக்கா? இன்னைக்கு 1000 ரூபா நோட்டு கொண்டு போய் கடையில் கொடுத்தா மதிப்பு இருக்கா? 2000 ரூபா தாளை கொண்டு போய் கொடுத்தா மதிப்பு இருக்கா? கிடையாது. இதே கரன்சி எடுத்துட்டு போய் நான் இலங்கையிலயோ இல்லைன்னா பங்களாதேஷ்லயோ என்னால் செலவு பண்ண முடியுமா? கிடையாது. அந்த ஊர் கரன்சிக்காச்சும் மாற்ற முடியுமா? கிடையாது. நிலையற்ற செல்வம். இதெல்லாம் நம்ம என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு, என்கிட்ட டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இருக்கு, இவ்வளோ ஸ்பீட்ல ஒர்க் பண்ற டிவைஸ் இருக்கு அப்படின்னு நான் அது மேல் நம்பிக்கை வச்சேன்னா அதை விட அப்டேஷன்ஸ் அடுத்த நாள் கொண்டு வந்துருவான். இந்த மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன் ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணேன். அக்சசரிஸ்லாம் வாங்கி, ஹெட்ஃபோன் எல்லாம் வாங்கி விற்கிறது, பேக் கேஸ்லாம் விற்கிறது, கடைகளுக்கெல்லாம் இந்த மதுரையில் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு கடையாக கொண்டு போய் போட்டது. ஆனால் ஆண்டவர் நினைப்புனாரு, இந்த இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் புது புது ஃபோனாக ரிலீஸ் ஆகும். நீங்களே யூஸ் பண்ணியிருப்பீங்க. புது புது ஃபோன் இப்போ வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? நீங்கள் யூஸ் பண்ண ஃபோனாக இன்னும் யூஸ் பண்ணுறீங்க. நம்ம காலத்தை பட்டன் ஃபோன் பார்த்தோம், நோக்கியா ஃபோன் பார்த்தோம், ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. ஆண்ட்ராய்டு தாண்டி இன்னும் 5G 7G வரைக்கும் போயிடுச்சு. 2Gலேருந்து ஆரம்பிச்சோம் நம்ம லைஃப்பில். 2G 3G 4G 5G. இப்போ எத்தனை பேர் 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜப்பான்லாம் 7G வந்துருச்சான். இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் அப்டேட் ஆயிடும். அப்போ இது எல்லாமே அப்டேட் ஆயிடும். இது ஒரு பொருள் மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியாது. ஏன் நாய்ஸ் வருது? தேங்க்யூ ஜீசஸ். அப்போ மார்க்கெட் அப்படின்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு பொருளும் அப்டேட் ஆகலைன்னா அவன் மார்க்கெட்டை விட்டு வெளியே தள்ளப்படுவான். கொட்டாக்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு கேமரா ஆரம்பத்தில் வந்தது. கேமரா ஃபிலிம் போட்டு எடுப்பாங்க. அந்த கம்பெனி இருக்கா இப்போ? இல்லை. ஏன்னா எல்லாரும் ஃபோன்லேயே நல்ல MP கேமரா, சூப்பர் கிளியாரிட்டி வந்துடுச்சு. இந்த நேற்று ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணி வாங்கினது, அந்த ஃபோனில் தான் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல கிளியாரிட்டி நல்லா இருக்கு. அப்போது கேமராவில் எடுத்த குவாலிட்டி இந்த மொபைல் ஃபோன்லேயே வந்துருச்சு. வாட்ச் நம்ம கட்டியிருந்தோம், இப்போ யாரும் வாட்ச் கட்டுறது இல்லை, டைம் வந்துருச்சு, எல்லாமே இதில் ஆயிடுச்சு. பாருங்க, அப்டேஷன் ஆகிட்டே இருக்கு. நோக்கியா பட்டன் ஃபோன் வந்துச்சு. இன்னைக்கு யாராச்சும் நோக்கியா வச்சிருக்கோமா பட்டன் ஃபோனு? எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன். யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் தான், ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். ஸோ என்ன ஆகுது? அப்டேட் ஆகுது. நிலையற்ற செல்வத்தின் மேலே நம்பிக்கை வச்சோன்னா வி ஃபெயில்டு. நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினாரு, இது அப்டேட் ஆகிட்டே இருக்கு, இதை நம்பி நம்ம வேலை பார்த்தோம்னா கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் பாம்பேக்கெல்லாம் போயிட்டு ஸ்டாக்கெல்லாம் கொண்டு வந்து பவுச்செல்லாம் வச்சு, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக பவுச்சாக கிடக்கும். பெரிய பெரிய பெட்டியில் பவுச்சு தான் நிறைய கிடக்கும், டெம்பர் கிளாஸாக கிடைக்கும். அதெல்லாம் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் அந்த மாடல் பாஸ் ஆகி போயிடுச்சு, புது மாடல் வந்துருச்சு. கடைக்காரங்க வாங்காத ஸ்டாக்கு தம்பாய் நிற்குது. ஒரு பக்கம் பொருள் விற்று லாபம் வந்தான், இன்னொரு பக்கம் அது நட்டமாக போகுது. கடைசியில் இந்த தொழில் ஃபெயில் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் இதை வச்சு இன்னைக்கு பொழப்பு நடத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாங்குவாங்க, வச்சு விற்றுருவாங்க, கை மாற்றி விட்டு காலி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பழக்க வழக்கம் நிறைய இருக்குது, அது அவங்களுடைய தொழிலாக மாறிடுச்சு. புதுசாக வாங்குவாங்க. எங்கள் அண்ணன் இருக்கார், அவர் பாம்பேக்கு போயிட்டு ஸ்டாக் வாங்கிட்டு வருவார். முந்தினத்தும் போனார், வாங்கிட்டு வந்தோடனே கடையில் கொண்டு போய் கொடுத்துருவாரு, காலி ஆகிடும். அந்த யுக்தி நமக்கு தெரியல. பாருங்க, அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி தொழில்நுட்பமோ செல்வங்களோ இது மேலே நம்ம நம்பிக்கை வச்சோன்னா வி ஃபெயில்டு. இந்த சொசைட்டி, இந்த மார்க்கெட்டில், இந்த வாழக்கூடிய சமுதாயத்தில் நம்ம ஃபெயில்டு ஆகிடுவோம். நம்மக்கிட்ட இருக்க நாலேஜ் வந்து போதுமானதாக இருக்கா? அப்படின்னாலும் நம்ம ஃபெயில்டு தான். நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நீ CBSE வந்துருச்சு, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துருச்சு, எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. அப்புறம் என்னது KV ஸ்கூல், கேந்திரியா வித்யாலயா, இந்த டீச்சர் அம்மா, இவங்க ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட காம்படிட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் இருக்கானா? இல்லை. அப்போ நம்மெல்லாம் ஃபெயில்டா அப்படின்னா இல்லை. எல்லாத்திற்கும் மேலே எனக்கு இயேசுவை தெரியும். ஹல்லேலூயா. என்னுடைய ஓன் லாங்குவேஜில், என்னோட லேமன் லாங்குவேஜில், என்னோட சொந்த நாலேஜில் இயேசு எனக்கு தெரியும். அவர் தான் என்னுடைய நாலேஜ், அவர் தான் என்னுடைய அறிவு. அவர் இருக்கும்போது நான் தோத்து போவதில்லை. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் கர்த்தர். இன்னைக்கு எஜுகேஷன் இல்லை, இந்த மார்க்கெட் கிடையாது, இந்த சொசைட்டி கிடையாது. என்னை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர், எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது கர்த்தர், எனக்கு அறிவை கொடுத்தது கர்த்தர், எனக்கு ஞானத்தை கொடுத்தது கர்த்தர். இந்த மார்க்கெட்ல ஐ கேன் வே, என்னால சர்வே பண்ண முடியும். ஐ கேன் வின், என்னால வின் பண்ண முடியும், நான் ஜெயிப்பேன். ஏன்னா நான் இயேசுவால
பிடிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பாடுறோம் இல்லையா? நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லாமே இயேசு தான் அப்படின்னும் போது நான் ஜெயிச்சிருவேன். நான் இந்த மார்க்கெட் நம்பல, நான் இந்த செல்வங்களை நம்பல, நான் மனிதர்களை நம்பல, என் டெக்னாலஜியை நம்பல, இந்த டிவைசஸ் நம்பல, எந்த ஃபார்முலாஸும் நம்பல. என் நம்பிக்கையெல்லாம் யாரு? இயேசு தான். ஹல்லேலூயா. சோ ஐ கேன் வின். சொல்லுங்களேன், ஐ கேன் வின். இயேசு என்னை ஜெயிக்க வைப்பார். இங்க வசனம் சொல்லுது இல்லையா? அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற, நாம் அனுபவிக்கிறதுக்கு, தம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறதுக்கு, தாம் பிள்ளைகள் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு, தாம் பிள்ளைகள் வருத்தப்படாம இருப்பதற்கு, தாம் பிள்ளைகள் வலி வேதனை அடையாமல் இருப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார்னா, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளும் கொடுக்கிறாராம். கரங்களே தட்டுவோமா? அவர் தான் நல்ல தகப்பனுங்க. ஹல்லேலூயா. அப்பா எப்படி தான் பிள்ளைக்கு வலிக்காம இருக்கணும்னு சொல்லி தாங்குவாரோ அது போல இயேசு உங்களை தாங்குவார். ஆமென். அப்ப ஏன் பாஸ்டர் இந்த பிரச்சனை இல்லை என் வாழ்க்கையில? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில வலிகள் நிறைஞ்சதா இருக்கு, என் இருதயம் வலிகளால பாதிக்கப்பட்டிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில நான் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மை எங்க இருக்கேன் நான் பார்க்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாங்க. கர்த்தர் இன்னைக்கு ஏன் அனுமதிச்சுக்கானா, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய எண்ணங்களை தேவன் ஸ்திரப்படுத்துறார். நீ நம்பிட்டு இருந்த இல்லையா, இவங்களை நம்பி வாழலாம், இதை நம்பி வாழலாம், இது இருந்தா போதும் எனக்கு அப்படின்னு நினைச்சல, இதெல்லாம் இல்ல, உன் நம்பிக்கைலாம் என் மேல வை அப்படின்றதுக்கு தான் இந்த சூழ்நிலை அனுமதிச்சாரு. இன்னைக்கு உண்மை உனக்கு தெரிய வந்துருச்சு. என் நம்பிக்கை இயேசுவின் மேல. ஹல்லேலூயா. என் நம்பிக்கை இயேசுவின் மேல. இயேசு மேல நான் நம்பிக்கை வைக்கும் போது நான் ஏமாந்து போவதில்லை. இந்த உலகத்துல நான் அன்பு செலுத்துறேன்னா எனக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன தெரியுமா கிடைக்கும்? ஏமாற்றமும் கண்ணீரும் தான். என் நம்பிக்கைலாம் இயேசு மேல வைக்கும் போது ஆண்டவர் என் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். ஹல்லேலூயா. அவர் தான் என் வாழ்க்கையை உயர்த்துகிறவர், அவர் தான் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். என் நம்பிக்கை, என் அன்பு, என் ஆசை எல்லாம் இயேசு தான். ஆசையெல்லாம் நீ தானையா, தேவையெல்லாம் நீ தானையா. ஆசையெல்லாம் நீ தானையா, தேவையெல்லாம் நீ தானையா. இரட்சகரே இயேசுநாதா, ஆசையெல்லாம் நீ தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீ தானே. ஹல்லேலூயா. அவர் தான் என்னுடைய ஆசை, அவர் தான் என்னுடைய தேவை. நான் கலங்க போவது இல்லை, நான் பயப்பட போவது இல்லை. ஏன்னா இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறா. நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். கரங்களை தட்டுவோமா? என் வாழ்க்கையில சம்பூரணமாய் கொடுப்பார், குறைவில்லாமல் கொடுப்பார். ஏதோ கொஞ்சத்தை இல்ல, நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர். வாழ்க்கையில நிறைவானதை கர்த்தர் கொடுப்பார். பழுதொன்றும் இல்லாததாய் த பெஸ்ட் ஆனதை, அவரால் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதை கர்த்தர் வாழ்க்கையில கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மேல உள்ள மனுஷர்கள் இல்ல, இதுல இருக்க செல்வங்கள் இல்ல, இதுல இருக்க பொருட்கள் பதவிகள் அல்ல, என் நம்பிக்கை எல்லாம் இயேசு மேல வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த இன்னொரு வசனம் வாசிச்சோம் இல்லையா, யாக்கோபு 1:5, ஒருவன் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தான். இன்னைக்கு நிறைய எஜுகேட்டட் நிறைய பேர் இருக்காங்க. எஜுகேட்டட், they have the knowledge, very much of knowledge,
they have very much of GK questions answers. அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும், நிறைய நாலேஜ் அவங்க கிட்ட இருக்கு, அவங்களால கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். திடீர்னு கூப்பிட்டு ஸ்வீடனோட கேபிட்டல் பேர் என்னன்னா நமக்கு ஸ்வீடனே தெரியாது, ஸ்வீட்டு தான் தெரியும், ஆனா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாருனாலும் அதுக்கும் சொல்லுவாங்க. இது வந்து அறிவு. ஆனா அப்படிப்பட்டவன் சென்ஸே எல்லாம் நடந்துக்குவான். நாலேஜ் வந்து நமக்கு சென்ஸ் கொடுக்கறது இல்லை. படிச்சவன் திமிரா தெரிவான். நமக்கு சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பணிவு என்பது ஞானத்தை சார்ந்தது. அறிவு என்பது நம் படிச்சதை சார்ந்தது. நம்ம கிட்ட இருக்க பணிவு, பேச்சு, அன்பு, இந்த குணங்கள் எல்லாம் ஞானத்துல கிடைச்சது. அவன்கிட்ட ஞானம் இல்லை, அவன்கிட்ட பேசுகிற அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இல்லை. பட் அவன் ப்ரெசன்டேஷன் பண்ணுவான், பயங்கரமா ப்ரெசன்டேஷன், திஸ் ஒன் அப்படின்னு சொல்லி அவனால ப்ரெசன்டேஷன் அழகா பண்ண முடியும். ஆனா அவன்கிட்ட பணிவா பேச முடியாது. அவன் திமிரா பேசுவான், அவன்கிட்ட அன்பு வெளிப்படாது. அவன் குடும்பத்துல அவனால் சமாதானமா இருக்க முடியாது. நமக்கு இன்னைக்கு நாலேஜ் ஹெல்ப் பண்ண போறது இல்லை, ஞானம் தான் ஹெல்ப் பண்ணும். அந்த ஞானத்தை யார் கொடுக்கிறான்னா கர்த்தர் கொடுக்கிறார். எந்த யூனிவர்சிட்டியும் தராதது, எந்த எஜுகேஷன்ஸ் தராதது, எந்த எஜுகேஷன் சிஸ்டமும் கொண்டு வராத அந்த விஸ்டம், அந்த நாலேஜ், அந்த ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். த கிங்டம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்ஸே படைச்ச அந்த கிங்டம் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு நான் எப்படி பேசணும்னு தெரியல சார், நான் பேசுறதுதான் பிரச்சனை ஆகுது, எப்படி பேசணும்னு தெரியல, நான் எப்படி என் குடும்பத்துல பதில் சொல்லணும்னு தெரியல, நான் என் குடும்பத்துல என் வேலையில எப்படி நான் ஆன்சர் பண்ணணும்னு தெரியல, என் கிளைண்ட்ஸ்ட நான் எப்படி பேச போறேன்னு தெரியல. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார். நீ எதுக்கு என்கிட்ட கேட்குற? என்னை தேடினியா? நீ என்ன டெய்லி வேலை வாசிச்சியா? டெய்லி அப்படியே மனப்பாடம் பண்ணியா? டெய்லியா ப்ரேயர் பண்ண? என்கிட்ட நீ சபைக்கு வந்தியா? நீ டெய்லியா வந்த? என்னை எத்தனை முறை நீ தேடின? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நினைச்ச? அப்படின்னு ஒரு நாள் கேட்க மாட்டாருங்க. அப்பா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா அவர் ஓடி வந்து கட்டி அணைச்சி அவர் ஞானத்தினால நிரப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம தவறினாலும் கர்த்தர் மன்னித்தாரா இல்லையா? நான் உனக்கு ஞானம் தரமாட்டேன், நீ எனக்கு எதிராக போனல, நான் செய்யாதன்னு சொன்னதை நீ செஞ்சல, பார்க்காதன்னு சொன்னதை பார்த்தல, உனக்கு நான் ஞானம் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லுகிற கர்த்தர் இல்ல. தேவ சமூகத்தில் வருகிறவரை கூட்டி சேர்த்து அவர் ஞானத்தில் நான் நிரப்புகிறேன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அவர் சொல்றாரு, சம்பூர்ணமாய் கொடுப்பேன், உன் வாழ்க்கையில ஞானத்தை கொடுப்பேன். ஐ கிவ் சம் ஐடியாஸ் டு யூ, ஐ ஆம் யுவர் கவுன்சிலர். உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நான். அதனால்தான் அவர் பேர் ஆலோசனை கர்த்தர். என் லைஃப்ல நான் என்ன டிசிஷன் எடுக்கணும், கர்த்தர் ஞானம் கொடுப்பார். என் தொழில நான் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும், கர்த்தர் ஞானம் கொடுப்பார். என் ஊழியத்துல எப்படி நான் பெருகணும், எப்படி நான் வளரணும், கர்த்தர் ஞானம் கொடுப்பார். அதற்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதற்காக தான் இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் என்பதற்கு அடையாளமே இந்த வார்த்தை எனக்குள் இருப்பதுதான். இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தை தான் ஞானம். இது பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்றது. இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் இயேசுவை உடையவனா இருக்கிறேன். இயேசுவை உடையவன் பரிசுத்த ஆவியை உடையவனா இருக்கிறான். அந்த பரிசுத்த ஆவியான உனக்கு தேவையான எல்லாவற்றையும் போதிப்பார். நீ ஞானத்தில் சிறந்தவனாய் மாறுவாய். சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர் புதிய புதிய ஐடியாக்களை, புதிய புதிய யுக்திகளை, உன் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு மேம்படுத்துவதற்கு தேவையான ஞானத்தை, உன்னுடைய பிள்ளைகளை சமாளிப்பதற்கு தேவையான ஞானத்தை, உன் குடும்பத்தை சமாளிப்பதற்கு தேவையான ஞானத்தை, நீ உங்க சொந்தங்கள் மத்தியில, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில உன் தலை நிமிர்வதற்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், அவரிடத்தில் கேட்க கடவன். ஆமென். கர்த்தர் நமக்கு தேவையானது எல்லாமே தராருங்க. நமக்கு அந்த வசனத்துல பார்த்தல, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறாரா, நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரா. அல்லேலூயா. கர்த்தரை போல நல்ல தெய்வம் யாருமே இல்லை, அவர்தான் நல்ல தகப்பன். இன்னொரு வசனத்தை வாசி முடிச்சிருவோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போமா? யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து
உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இங்க என்ன சொல்றாரு? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. ஹல்லேலூயா. சாப்பாடுனா நாட் ஓன்லி ஃபுட் மட்டும் அவர் சொல்லல, நீங்க விதவிதமா சாப்பிடுவீங்கன்னு அப்படின்னு சொல்லல. சம்பூர்ணமாய் சாப்பிட்டுனா தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்து அவருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில அனுபவித்து நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இந்த உலகத்துல இருக்க ஃபுட் என்ன பண்ணும்னா நம்ம உடம்ப சரீரத்தை அழிச்சிரும். உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட மருந்து உள்ள உணவுகள்லாம் இல்லை, மருந்து அழிக்கப்பட்ட உணவுகள் தான் நிறைய இருக்கு. மருந்து வச்சு பழுக்கப்பட்ட பழங்கள் தான் நிறைய இருக்கு. தீஸ் ஆல்சோ அன்ஹெல்தி ஃபார் ஹெல்த். அப்போ இந்த உணவுகள் எல்லாருமே இப்போ ஜங்க் ஃபுட்டா மாறிடுச்சு, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்படிப்பட்டது தான் வாய்க்கு ருசியா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் சொல்ற ஒரு சர்வே என்னன்னா, உடம்பை குறைக்கணுன்றவங்க, பாடி ஃபிட்டாக வச்சுக்கணுன்றவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ டஃப்பான எக்ஸசைஸாக இருந்தாலும் அவங்களால பண்ணிடுறாங்களாம். அதை கண்டினியூஸாக பண்ணணுன்னாலும் சஸ்டெயின்டாக பண்ணிடுறாங்களாம். இதுலலாம் எந்த சேஞ்சஸ் இல்லை. பட் ஒரு விஷயத்தில் தோற்று போயிடுறாங்களாம். என்னன்னா, இங்கே நல்லா ஜிம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே சாப்பாடில் கோட்டை விட்டுருவாங்களாம். இது அடக்கிறதுக்கு முடியாமல் ஒன்றும் இல்லை, நம்ம மதுரையிலேயே காலங்காத்தால ரேஸ் கோர்ஸ் பக்கம் இல்லை வடமலையான் பக்கம் போய் பாருங்களேன். அப்படியே ஜாக்கிங் போவாங்க, டீமாக ஓடுவாங்க, வாக்கிங் போவாங்க, ஜாக்கிங் போவாங்க. ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு, கையை காலை ஆட்டிட்டு இருப்பாரு. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் வெயில் லைட்டாக ஆரம்பிக்கும் போது அந்த முக்குக்கு வந்து பாருங்க, அம்பிட்டு பேரும் என்னது அந்த இது பஜ்ஜி ஒன்று இருக்கும் மதுரையில், இனிப்பு பண்டம் ஒன்று இருக்குல்ல, அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மார்னிங் ஆயில் ஃபுட்டு. அப்போ பண்ண எக்ஸசைஸு இதில் தோற்று போயிடுவாங்க. சாப்பாடில் தான் இன்னைக்கு தோற்று போகிறது. சாப்பாடு தான் நமக்கு ஹெல்த்தியே. இன்னைக்கு அது வாய் கட்ட முடியாமல் தான் சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் எல்லாம் உடம்பு ஆட்டி படைக்குது, லைஃப் ஸ்பேமே குறைச்சிருது. அப்போது அந்த உணவு எவ்வளோ முக்கியமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தர் கொடுக்குற சம்பூர்ணமாய் நீங்கள் சாப்பிட்டு நல்லா திருப்தி அடைஞ்சு. சில கடையில் விற்பாங்க சாப்பாடு, இவ்வளோ குவான்டிட்டிஸ் போடுவாங்க, வாயில் வைக்க முடியாது, சாப்பிட முடியாது, அப்படியே இலையை மடைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். சில கடையில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருப்தி இருக்கும், நல்ல திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஆனால் குவான்டிட்டி என்ன இருக்கும், சாப்பிட்ட அளவு குறைவாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் அந்த டேஸ்ட், அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு. அப்போது அந்த டேஸ்ட்டை நம்ம உடம்புக்கு எது செய்கிறோம் அப்படின்னா, நிறைய சாப்பிட்றதுனால உடம்பு போய் சேர்ந்தது இல்லைங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட், அந்த நாக்கு இருக்கு பார்த்தியா, அந்த நாக்கில் தான் அந்த ருசியின் நரம்புகள் நிறைய இருக்கு. அந்த ருசி நரம்புகள், இந்த நாக்கில் அந்த நரம்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, மனுஷன் எதை வேணாலும் தீங்கலாம். ஏன்னா இது நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு, இது டேஸ்ட் கம்மியா இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நாக்கு தான். அப்போ அந்த நாக்குக்கு திருப்தி அடைச்சானா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரிஷனை ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி ஹார்மோன்ஸை செக்ரிஸ் பண்ணுது. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நமக்கு போதுமானதா இருக்கு. நம்ம லைஃபுக்கு அது டேஸ்ட்டை கொடுக்கறது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை ருசி பாருங்க, உங்க வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிருவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க, வாழ்க்கையில திருப்தி இல்லாம இருக்காங்க. ஓடி ஓடி உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு கொடுக்குறாங்க, கடன் அடைக்கிறாங்க, இஎம்ஐஸ் கட்டுறாங்க, தினமும் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு மிஷினரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மிஷின் போல காலையிலேருந்து நைட் வரைக்கும் சுவிட்ச் தட்டி ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில கடைசியில கேட்டு பார்த்தா எனக்கு திருப்தியே இல்லை இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு. இந்த வாழ்க்கை ஏன் தான் வாழ்றேனோ அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு பிரஷர், மன அழுத்தத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நல்லவர் என்பதை ருசி பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்க. அவரை நீங்க ருசி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அவருடைய வார்த்தையை ருசி பார்த்துட்டீங்கன்னா நீங்க திருப்தி அடைஞ்சிருவீங்க. அவருடைய வார்த்தையில உள்ள ஃபார்முலாவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிருவீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய், மகிழ்ச்சியாய், சமாதானத்தினால, அன்பினால நிறைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு
திருப்தி அடைந்து, சொல்லுங்க, திருப்தி அடைந்து. உங்க வாழ்க்கையில நீங்க திருப்தி அடைந்து எந்தெந்த பகுதியில நீங்க அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்களோ, எங்கெல்லாம் நீங்க திருப்தி இல்லாம இருந்தீங்களோ, இதை கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதை இப்படி இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் வந்துச்சுன்னா இதுல பாருங்க பெஸ்டா பண்ணியிருப்பேனே. இன்னைக்கு எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, 10th எக்ஸாம் இப்போ மட்டும் வச்சிருந்தா நல்ல மார்க் எடுத்திருப்பேன், 12th எக்ஸாம் மட்டும் இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதி முடிச்ச பிறகு அப்ப யோசிப்போம், சார் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து பாருங்களேன், நான் மிஸ் பண்ணதெல்லாம் கரெக்டா பிடிச்சி எழுதிருவேன் அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிட்டு அகைன் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக காத்து இருக்கிறோம். ஆனா கர்த்தரை பிடிச்சுக்குங்க, இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உங்களை பெஸ்டா மாத்துவார். ஹல்லேலூயா. உங்க ஊழிய பாதையில, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நான் பண்ணதெல்லாம் சூப்பர், நான் பெஸ்டா பண்ணிட்டேன் அப்படின்ற கான்பிடென்ட்டோட வர்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு திருப்தியா நடத்துவார். அவருடைய வார்த்தையை முன்னிட்டு, அவருடைய வார்த்தையை ருசி பார்த்து நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலிலும் கர்த்தர் உங்களுக்கு திருப்தியை தருவார். உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்க தொழிலையும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை ருசி பார்த்து அதன் அடிப்படையில நீங்க செய்றீங்கன்னா நீங்கள் திருப்தி அடைவீங்க. இன்னொரு சான்ஸை கொடுங்க அப்படின்ற கேள்வியே நமக்கு கிடையாது. இந்த அட்டெம்ப்டை, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை நான் பெஸ்டா பண்ணி முடிச்சிட்டேன், கர்த்தர் என் பெலனானவர், ஹல்லேலூயா, அவர் நாமத்தினால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, சொல்லுங்க, அதிசயமாய் நடத்தி வந்த. எப்படி இது நடந்துச்சு? அதுதாங்க அதிசயம். நம்ம இமேஜின் பண்ண முடியாததுக்கு மேல நடந்ததுதான் அதிசயம். ஹல்லேலூயா. அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டா, உங்க வாழ்க்கையை வெட்கப்பட்டு போக விடமாட்டா, நீங்க தலை குனிந்து போக விடமாட்டா. உங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் வெட்கம் அடைவதில்லை, நீங்க தோத்து போவதில்லை, நீங்கள் வீழ்ந்து போவதில்லை. நீங்கள் எழும்பி நிற்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயமாக வாழ்வீர்கள். கர்த்தர் உங்கள் பெலனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். உங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ, நிறைய பேர் வான்ஸ் நீட்ஸ் ரெண்டுமே சொல்லுவாங்க. வான்ஸ்ன்றது வேற, நீட்ஸ்ன்றது தேவை. தேவையா அத்தியாவசியமா ஆசையா? ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, இந்த பொருள் நான் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறேன், இல்லை கடையில் வாங்குறேன், இது எனக்கு தேவையா இல்லை ஆசையா? இது வான்ஸா நீடா? இது ரொம்ப அத்தியாவசியமான, எனக்கு இது இருந்தா தான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா தாராளமாக எவ்வளோ வேலை வேணா கொடுத்து வாங்கலாம். இது எனக்கு தேவையில்லை தான், ஆனால் நல்ல ஆஃபர் வந்திருக்கு அப்படின்றதுனா நமக்கு தேவையில்லை, ஆசைக்காக வாங்குறோம். இதை பிரித்து பார்த்தோம்னா நம்ம நிறைய காரியங்களை நம்ம மிச்சப்படுத்த முடியும். அநேக காரியங்களை வீணடிக்கிறோம் ஆசைக்காக. அவங்க வாங்கிட்டாங்க, இவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. கர்த்தர் ஞானம் கொடுப்பார். சகலவித நன்மையை நீங்க அனுபவிப்பீங்க. என்கிட்ட இது இருக்கு, உன்கிட்ட இல்லையா அப்படின்னு யாராவது கேவலப்படுத்தணும் இல்லை. எனக்கு தேவைன்னா நான் வாங்க போறேன், அது எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் சரி, அது எனக்கு தேவைன்னா வாங்க போறேன். உன்கிட்ட இருக்குன்றதுக்காக நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாருங்க. சகலவித நன்மையை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஞானத்தில் குறைவுள்ளவன் இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவன் வாங்கிட்டான், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டேப் வாங்கிட்டான், நானும் ஒரு டேப் வாங்கி ஒர்க் பண்ண போறேன். அவன் ஒரு லேப்டாப் வாங்கிட்டான், அவன் லேப்டாப் டச் லேப்டாப், நானும் டச் லேப்டாப் வாங்குவேன். அவன் ஷூ இப்படி வாங்கிட்டான், அவன் ட்ரெஸ் இப்படி வாங்கிட்டான், அவன் நகை இப்படி மாடல்ல வாங்கியிருக்கான், நானும் இது வாங்குவேன். அப்படி இல்லை. உங்களுக்கு தேவை இருந்தா வாங்குங்க. கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாருங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஏசப்பா இது நான் வாங்கவா வேணாவா, இது என்னுடைய ஆசையா இல்லை என்னுடைய தேவையா? கர்த்தரிடத்துல கேட்டு பாருங்க, கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. நீங்க ஆசைக்காக வாங்கிட்டீங்கன்னா அந்த பொருள் வந்தவொடனே உங்களுக்கு வலிக்கும், மனசு வலிக்கும். தேவையில்லாம வாங்கிட்டேனே, தேவையில்லாம செலவு பண்ணிட்டேனே, தேவையில்லாம இன்னைக்கு போய் வெளில இவ்வளவு இழந்துட்டேனே, மனசு வலிக்கும். வாங்கினதுல ஒரு சந்தோஷம் இருக்காது. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்காது. கர்த்தருடைய சித்தப்படி அவரிடத்துல கேட்டு நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தரை நம்புவோம். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. எங்களை ஞானத்தை கொடுக்கிற இயேசப்பா,
எங்களுக்கு சகலவித நன்மைகளை கொடுக்கிறவர் இயேசுவே. எங்களுக்கு திருப்தியை கொடுக்கிறவர். நாங்கள் செய்கிற எல்லா செயல்களில் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே திருப்தியை கொடுக்குறீங்க ஏசப்பா. எங்களை திருப்தியாக்கி நடத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளை சந்திக்கிறீரே ஏசப்பா. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையில கூட இருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே முக்கியமான டிசிஷன்ஸ்ல நான் எடுக்க வேண்டிய காரியங்களை எடுத்து வைப்பதற்கு என் அடியை உறுதிப்படுத்துகிறீரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. என் பாதையை உம்முடைய வெளிச்சத்தினால் நிரப்புகிறீரே ஏசப்பா. உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எனக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. இயேசுவே இன்னும் நான் வளருவதற்கு, உமக்குள்ளே ஆண்டவரே கனி கொடுப்பதற்கு, இந்த பூமியை ஆண்டவரை நிரப்புவதற்கு தேவனே எனக்கு ஞானத்தை கொடுங்க. என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க. என் பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க. என் தொழிலை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க. நான் நிறைய கிளைண்ட்ஸ் ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கு ஞானத்தை கொடுங்க. என் கடன் எல்லாம் அடைவதற்கு ஞானத்தை கொடுங்க. என் சரீரத்தை பாதுகாப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. என் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க சப்பா. ஆண்டவரே நான் நிம்மதியா வாழ்றதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க சப்பா. தேவையில்லாத கட்டுகள்ல, தேவையில்லாத இடத்துல பிடிக்கப்பட்டிருக்கிற என்னை ஆண்டவரை விடுதலை பண்ணுங்க சப்பா. உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஞானம் இல்லாதவன், நான் வெறுமையானவன். இன்றைக்கு நான் உம்முடைய கரத்தில் என்னை கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும், என்னை வணைந்து கொள்ளும். ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுமா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. உள்ளத்துல சொல்லுமா. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. ஆவியானவரே இன்றைக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. சகலவித நன்மையும் கொடுங்க ஏசப்பா. திருப்தியாக்கி நடத்துங்க ஆவியானவரே. உம்முடைய சம்பூரணத்தினால் நிரப்புவீராக. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும், ஒவ்வொருவரையும் உருவாக்கும். உம்முடைய சமூகத்துல அவர்களை பெரியவர்களாய் மாற்றுவீராக. இந்த வந்த ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களுக்காக நினைக்கிறோம். வரும் நாட்கள்ல கொண்டு வாங்க. எங்க திருச்சபை நீ நேசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எங்களை கொண்டு இந்த மதுரை பட்டணத்துல, இந்த தமிழ்நாட்டுல, இந்தியாவில் பெரிய காரியங்கள் நீ செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறீங்க ஏசப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வணைந்து கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களை கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் எல்லாம்.